பிரேமா இப்போ டாக்ஸ் ரிட்டர்ன் சீசன் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதில் டாக்ஸில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அதாவது வந்து எப்படி டாக்ஸிங்க வந்து பண்ணுறாங்கன்னு கேல்குலேஷனே பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரீஃபண்ட் டைம் அப்படிங்கிறதுனால நீ சரியாக சொன்ன. இந்த நேரத்தில் வந்து நம்ம ரீஃபண்டை வந்து அதிகப்படுத்தலாம், இல்லை நம்ம எப்படி டாக்ஸை சேவ் பண்ணலாம். இன்னும் ஸ்டில் வந்து நமக்கு சான்ஸ் இருக்குது. என்னதான் 2024 முடிஞ்சாலும் சில விஷயங்களை நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணலாம். அது எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான வீடியோ இருக்க போது கால்குலேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். யூஎஸ்னாலே வந்து டாக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பே பண்றோம்ல. ஆமா, நீ வந்து உலகத்திலே வந்து எந்த நாடுகள்லாம் அதிகமாக வரி வசூலிக்கிறாங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு டாப் 10க்குள்ள வந்து யூஎஸ்ஏ வந்துருவாங்க. ஏன்னா வந்து எக்கச்சக்கமான இங்க வரிகள் இருக்கு. இங்க வந்து கட்டுறவங்களுக்கு தெரியும். ஃபெடரல் இன்கம் டேக்ஸ்னு கட்டுறோம், அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸ்னு ஒன்று கட்டுறோம், மெடிக்கேர் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறோம், ஸ்டேட் டேக்ஸ் கட்டுறோம். அதன் பிறகு வந்து முனிசிபல் டேக்ஸ், ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் டேக்ஸ் இருக்கு, முனிசிபல் டேக்ஸ் ஆர் சிட்டி டேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 6-7 விதமான டேக்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வருமானத்திலேருந்து கட்டுறது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொருள் வாங்கும்போது சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறது, ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் தனி டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அமெரிக்கா பற்றி நீ ஒவ்வொரு வரிலையும் எழுதுனா வரிங்கிற வார்த்தை விடாமல் எழுதவே முடியாது. அப்படி வந்து இங்கே எல்லாமே வந்து டேக்ஸ். ஆப்வியஸாக நம்ம டேக்ஸ் கட்டினா தான் கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியும், மக்களுக்கும் செய்ய முடியும். அது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஸோ அதே கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நிறைய டேக்ஸ் கட்டுறீங்கப்பா, அதில் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் சில பிளான்ஸ் கொடுக்குறோம், இல்லை நாங்கள் சில வழிமுறை கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பல நேரங்களில் நம்ம மக்கள் அதை விட்டுறாங்க. இல்லைனா வந்து ஓகே நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் தானே இருக்க போகிறோம், எதுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இந்த பிளானில் போட்டுட்டு அப்படின்னு மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து கால்குலேஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஆமாம் பிரேமா, கால்குலேஷனோட பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கரெக்ட். நம்ம இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம்னா, ஒரு டாக்ஸபிள் இன்கம் 1,20,000 அப்படின்னு வந்து ஒரு நபரை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 2 விஷயம் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸாக இருக்கும்போது. கல்யாணம் ஆனவங்க எல்லாமே வந்து மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி அப்படின்னு வந்து போவாங்க. ஸோ மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி அப்படின்னு வந்து போயிடும். ஸோ முதல்ல எந்த டேக்ஸை வந்து கட்டுவோம் நம்ம? ஃபெடரல். கரெக்ட். ஸோ ஃபெடரல் டேக்ஸ் வந்து நம்ம பிராக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுப்போம். ஃபெடரல் டேக்ஸ் வந்து நம்ம எப்போ ரிட்டர்ன் பண்ணாலும் 2 ரிட்டர்ன் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆர் ஐட்டமைஸ் டிடக்ஷன். ஆர்த்தி, முன்பு ஒரு காலத்துலலாம் வந்து ஐட்டமைஸ் டிடக்ஷன்லாம் கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும் போவாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லேயே மேக்ஸிமம் டிடக்ஷன் கொடுத்துட்றாங்க. இதை தாண்டி நீங்கள் ஐட்டமைஸ்டாக டிடக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து நிறையா மார்கேஜ் கட்டுறீங்க, உங்கள் மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் நிறையா கட்டுறீங்க, உங்களுக்கு பெரிய மெடிக்கல் பில் இருக்குது, போன வருஷத்தில் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சேரிட்டபிள் டொனேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் ஐட்டமைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஐட்டமைஸ் பண்ணிட்டு அதில் எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும், ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து $29,200 வந்து 2024க்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2025க்கு $30,000. ஸோ அடுத்த வருஷம் தான் அந்த $30,000 வரும். ஸோ இப்போ 29,200. ஒருவேளை இந்த 29,200 விட தாண்டி உங்களுக்கு ஐட்டமைஸ் வந்துச்சுன்னா ஐட்டமைஸ் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்னு எடுத்துப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் $29,200 நீங்கள் ஃபெடரல் இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம். ஸோ $0. ஸோ அது போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் பார்க்கும்போது என்னோட இன்கம் நியூ டாக்ஸபிள் இன்கம் வந்து அதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது $90,800 வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ பிராக்கெட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. 10% பிராக்கெட்ஸ்னு பார்க்கும்போது 0லேருந்து 23,200. ஆனால் இதை தாண்டி ஸோ 29,200 நீ கட்ட வேணாம், அதுலேருந்து வந்து நீ கட்டணும். அது வந்து 10%. அதை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 23,200லேருந்து 94,300 வந்து 12%. ஸோ அதுவும் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபெடரல் டேக்ஸ் வந்து $10,432 இந்த மனுஷன் கட்டணும். இதுக்கப்புறம் டேக்ஸ் என்ன கட்டணும்? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டேக்ஸ், அது வந்து பேரோல் டேக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை FICA டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கேர் டேக்ஸ், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதெல்லாம் பெரிய டேக்ஸ் அது. ஸோ அது என்னன்னா வந்து சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் 6.2% காமன். ஸோ நீங்கள் எம்ப்ளாயி வந்து நீங்கள் 6.2% கட்டுவாங்க, எம்ப்ளாயர் 6.2% கட்டுவாங்க. ஸோ அது நம்ம கணக்கிலே வராது, அவங்களும் வந்து கட்டி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. மெடிக்கேர் டேக்ஸ் 1.45%. ஸோ அதுவுமே நான் போட்டுட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட டேக்ஸ் ஏறிட்டே போகுது. ஸோ இந்த ஒரு FICA டேக்ஸ் ஆர் பேரோல் டேக்ஸ் வந்து $9,180 கட்டுறோம்.
இன்கம் டேக்ஸுக்கு பாரு, ஃபெட் டேக்ஸ் எவ்வளவு கட்டணும் பாரு, ஃபெடரல் டேக்ஸ், அதுக்கு நிகரா வந்து இந்த நபர் வந்து பேரோல் டேக்ஸும் கட்டி ஆகணும். பிரேமா இதுதான் இப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட்டா வந்ததுக்கு அப்புறம் நீக்குவன்னு சொன்னாங்களா? ஆமா, இதுல ஒரு டிபேட் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா வந்து ஃபெடரல் இன்கம் டேக்ஸே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தூக்கிட போறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய நியூஸ்ல அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மிக கம்மியான ஒரு சாத்தியக்கூறுகள் தான். ஸோ ஃபெடரல் கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் எங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய அவங்க ஏஜென்சி ரன் பண்ணி ஆகணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். எங்கேருந்து ஏர்னிங்ஸ் வருதுன்னா அவங்க ஏர்னிங்ஸ்ல முதல்ல இருக்கிறதே இன்கம் டேக்ஸ் தான். ஸோ அதை வந்து தூக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இந்த பிராக்கெட்லாம் சொன்ன பாத்தியா, இப்போ 10% பிராக்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 0லேருந்து 23,200 இருக்கா, அது 50,000. ஸோ அந்த மாதிரி வேணா பிராக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மக்களோட வரி சுமையை குறைக்கலாம். தவிர வரியே வேணான்னு ஃபெடரல் சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அது நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபெடரல் பார்த்துட்டோம், ஃபெடரல் சம்பந்தமா என்னென்ன வாங்குறாங்க டேக்ஸ் நம்மள்ட்ட எதுன்னு பார்த்துட்டோம். அதான் மத்திய அரசாங்கம் என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் டேக்ஸ். சில ஸ்டேட்லாம் டேக்ஸ் கிடையாதுல்ல? ஆமா, மொத்தம் 9 ஸ்டேட்ல வந்து டேக்ஸ் கிடையாது. அதாவது நீங்க வாங்கக்கூடிய வருமானத்துக்கு நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. டெக்சாஸ், புளோரிடா, டென்னசி, வாஷிங்டன், அதாவது வாஷிங்டன் ஸ்டேட் சொல்றேன். ஸோ நீங்க அங்க வேலை பார்க்கும்போது டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நெவாடா, அலாஸ்கா, வயாமிங், சவுத் டேக்கோட்டா, நெவாடாங்கிற 9 ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஜாலிப்பா லைஃப். ஸ்டேட் டேக்ஸே கட்ட தேவையில்லை. ஆனா சில விஷயங்கள் சொல்லிதான். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டெக்சாஸ்ல உங்களுக்கு ஸ்டேட் டேக்ஸ் கிடையாது. ஆனா அதை வேற விதமா வாங்கிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லயோ சேல்ஸ் டேக்ஸ்லயோ வாங்கிடுவாங்க. அதையுமே நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இங்க இல்லைன்னா அங்க வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வாங்கிடுவாங்க. பட் இன்கம் டேக்ஸ் இல்லைங்கும் போது நம்ம சேல்ஸ் டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய பொருளை குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா. பட் இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டியே ஆகணும். இப்போ நான் வந்து 2 ஸ்டேட் எடுத்துக்க போகிறேன். முதல்ல நம்ம தங்கி இருக்கிறது கொலம்பஸ், ஒஹாயோ. ஸோ ஒஹாயோ ஸ்டேட் எடுத்துப்போம். நியூ ஜெர்சியும் சும்மா ஒரு கம்பாரிசனுக்காக ஒரு நியூ ஜெர்சியும் நான் எடுத்துக்க போகிறேன். பிரேமா இங்கேயுமே ஃபெடரல் மாதிரி பிராக்கெட் இருக்குல்ல? ஆமாம், பெரும்பாலான ஸ்டேட்ல இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒஹாயோ பார்க்கும்போது அதே மாதிரி தான் 0% டேக்ஸ், அதாவது 26,050க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 0 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2.75% அங்கேருந்து $1,00,000 வரைக்கும் நீ சம்பாதிக்கிறதுக்கு 2.75 கட்டி ஆகணும். 1,00,000 மேலே போகிறதுக்கு 3.5%. ஸோ எல்லா கேல்குலேஷனும் போட்டு அதுவுமே கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இதுவே அப்படியே வந்து நீ நியூ ஜெர்சிக்கு பாரு, நியூ ஜெர்சிக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து உனக்கு பிராக்கெட். ஸோ அதில் நான் கால்குலேட் பண்ணும்போது நான் அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். அந்த கால்குலேஷன் பண்ணும்போது $3,855 இந்த மனுஷன் கட்டணும். அதுவே இதே மனுஷன் இதே சம்பளம் ஒஹாயோவில் வாங்கிட்டு இருந்தா $2,733 கட்டணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டு, அதாவது 9 ஸ்டேட் தவிர 41 ஸ்டேட்ல வாங்குறாங்க. ஆனால் அந்த 41 ஸ்டேட்லையுமே வித்தியாசமா இருக்கும். உங்க ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். சில ஸ்டேட்ல ரொம்ப டாக்ஸ் பர்டன் அதிகம். அதுல டாப்ல இருக்கிறது நியூ ஜெர்சி. ஸோ அதான் எடுத்துட்டேன். ஸோ நியூ ஜெர்சி, நியூயார்க்கு, அவங்கள தாண்டி தலையா இருக்கிறது வந்து கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியாலாம் அப்பா பயங்கரமான ஒரு டாக்ஸ் பர்டன் உள்ள ஸ்டேட்டு. ஆஃபீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளமும் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு கலிஃபோர்னியா பத்தி. ஸோ அதனால தான் அவ்வளோ டாக்ஸ் வாங்குறாங்க. கரெக்ட், நம்ம கலிஃபோர்னியா பத்தி தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட் டேக்ஸு நிறைய 41 ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு விதமா வாங்கிறாங்க. ஸோ அதுவுமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் டேக்ஸ் சிட்டி டேக்ஸ். கரெக்ட், சிட்டி டேக்ஸ் போட்டுருவோம். 2.5% ஃபிளாட்டு கொலம்பஸ்ல. ஸோ அதுவுமே வந்து போட்டுட்டேன். ஸோ இப்படி வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் இவர் கட்டின பிறகு இவர் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஸோ டோட்டல் டேக்ஸ் நான் டோட்டல் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது வந்து அவரோட சம்பளம் டேக்ஸ் போக எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ டோட்டல் டேக்ஸ் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன், அதாவது வந்து அது நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் கான்ட்ரிபியூஷன் பற்றி. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்கள் டோட்டல் டேக்ஸ் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 விஷயத்த பார்க்க போகிறோம். எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம டேக்ஸை குறைக்கலாம், இல்லை டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்துலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு 2 விஷயத்த நம்ம பேரலாக பார்க்க போகிறோம். பிரேமா இப்போ டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் சேவ் பண்ணலாம்? ஆமாம், நிறைய கிரெடிட்ஸ் இருக்கு ஆர்த்தி. உனக்கு வந்து அந்த கிரெடிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. அதாவது வந்து இப்போ சப்போஸ் லோ இன்கம் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு கிரெடிட் இருக்கு. நம்ம மக்கள் நிறைய மக்கள் அதில் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. காரணம் வந்து ஐடி துறையில் கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து அதை தாண்டி இருக்கும். அதோட அந்த லோ இன்கம் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக போகும்போது ஒரு 60,000 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளாக வரும்போது அவங்களுக்கான அந்த லோ இன்கம் கிரெடிட் இருக்கு, அவங்க அதை வாங்கிக்கலாம். ஸோ உங்க சம்பளம் அதுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க உங்களோட டாக்ஸ் அட்வைசரை கேட்கலாம். ஆப்வியஸாக வந்து டர்போ டாக்ஸ் வந்து அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லிங்க் கீழே இருக்கு, நீங்க அந்த ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க நிறைய நேரங்களில் ஸ்டாண்டர்டாக போகும்போது டர்போ டாக்ஸ் ரொம்ப ஈஸி, அப்படி ஆன்லைனில் பண்ணிடலாம். அதே ஐட்டமைஸ்டாக போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டாக்ஸ் அட்வைசர் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம். ஈவன் டர்போ டாக்ஸோ அது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான கிரெடிட் வந்து சைல்ட் டாக்ஸ் கிரெடிட், அது எல்லாருக்குமே கிடைக்கும்.
ஸோ ஆப்வியஸாக வந்து 2000 ஒரு குழந்தைக்கு $2000 அப்படின்னு கொடுப்பாங்க. அதான் நீங்கள் கட்டின டேக்ஸில் கிரெடிட்டாக கொடுப்பாங்க. 2 குழந்தை இருந்தால் $4000 கொடுப்பாங்க. அடிஷ்னல் சைல்டு டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் நீங்கள் வந்து எலிஜிபிளா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரெடிட் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கிரெடிட் கொடுக்குறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரெடிட், இந்த கிரெடிட் பற்றி நம்ம நிறைய பேசினதில், அதாவது வந்து நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க அதுக்கான கிரெடிட் வந்து என்னென்ன கிரெடிட் இருக்குது அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரியும். ஹோம் எனர்ஜி கிரெடிட்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம விண்டோ சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ டோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், அதை வந்து நிறையா அந்த வெதர் கோல்டு வெதர் உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நிறையா வந்து எனர்ஜி கன்சியூம் ஆகுது. இதை தடுக்கிறதுக்கு எதாவது பண்ணோன்னா இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிரெடிட்டில் வாங்கிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம நிறைய பேசினதில்ல. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் போன வருஷத்தில் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து ரீமாடல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டேக்ஸ் அட்வைசரை கேளுங்க. நீங்கள் அந்த கிரெடிட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டேக்ஸ் ரீஃபண்டை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணால் இந்த மாதிரி கிரெடிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பிரேம்? அடுத்த பாயிண்ட் ஆப்வியஸாக வந்து நான் எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் 401k. ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து 401k உங்கள் எம்ப்ளாயர் மேட்ச் பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு மேட்ச் பண்ணிங்க. அதில் அமௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 401k வந்து நம்ம 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வீடியோ போட்டு. சப்போஸ் நீங்கள் ஸ்டில் அதில் கொஸ்டின் இருக்குது, இப்போ நான் வந்து 401k வந்து நான் இவ்வளோ ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லுங்கள் ப்ரோ, இவ்வளோ நான் வந்து போட்டிருக்கேன், நான் இப்போ இந்தியா போகிறேன், ஸோ அது எப்படி நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுக்கிறது, எப்படி வந்து நான் பெனால்ட்டியை வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோ வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை பற்றி நிறைய பேசுனதுனால இப்போ ரீசெண்ட் டைமில் பேசுறதுல சப்போஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 401k ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் 5000 வந்து நம்மளே ஓப்பன் பண்ணிக்கலாமா? கரெக்ட். ஸோ 401k வந்து எம்ப்ளாயர் வழங்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் பிளான். 5000 வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதான் இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட். நீங்கள் வந்து எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபெடலிட்டி எல்லாருமே கொடுக்குறாங்க, ராபின்ஹுட் கொடுக்குறாங்க, டாலர் ஸ்வாப், இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5000 வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். சப்போஸ் நான் அதை வந்து நம்ம இந்த கால்குலேஷனை போட்டுறோம். இப்போ நான் 5000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்னோட டாக்ஸபிள் இன்கம்ல சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டு வந்து நான் ஒரு $3000 வந்து 5000 ஆர் 401k கான்ட்ரிபியூட் பண்ணால் அது அப்படியே வந்து என்னோட கால்குலேஷனில் மாறும். நம்ம அது பார்ப்போம், ஃபைனல் கால்குலேஷன் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு அசியூம் பண்ணிப்போம் இந்த நபர் வந்து ஒரு $3000 வந்து 401k கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அப்படின்னு. அடுத்தது என்னது? அடுத்து வந்து 529 காலேஜ் சேவிங் பிளான். ஸோ குழந்தை இருக்கும்போது நான் நிறையா இது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் உள்ள பிளான். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட ஸ்டேட் டேக்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், ப்ளஸ் முனிசிபல் டேக்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த பிளானுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபெடரல் வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. நீங்கள் ஃபெடரலுக்கு வந்து கட்டி தான் ஆகணும். இதில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான். அசியூம் பண்ணிப்போம் அந்த நம்பர் வந்து ஒரு $1500 வந்து இப்போ போட்டு வைக்கிறாரு காலேஜ் சேவிங்ஸ் பிளான். அதுலேயே வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை உங்கள் ஸ்பௌஸோட படிப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அடுத்தது என்ன? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் HSA. எப்போலாம் நீங்கள் வந்து ஹை டிடக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் வச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து HSAக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. HSA எலிஜிபிளாக இருந்தால் தயவு செஞ்சு அதில் பணத்தை போட்டு வச்சுங்க. பயங்கர ஒரு லைஃப் சேவிங் பிளான். நான் வந்து பல வீடியோவில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த HSA அக்கௌண்ட்டை. இதுலேயும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ HSA கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து 2024க்கு வந்து $8300. ஒரு அசியூம் பண்ணிப்போமே இவங்க வந்து ஒரு $4000 போடுறாங்கன்னு. இந்த கேல்குலேஷன் எப்படி வேரி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனில். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் டோட்டல் டேக்ஸ் வித்தவுட். இதே நபர் வந்து எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ணலன்னா அவர் எவ்வளோ கட்டுறாரு, சப்போஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது எவ்வளோ கட்டுறாரு, எவ்வளோ டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் பாருங்கள். வருஷத்துக்கு $1656. ஸோ இது வந்து வேரி ஆகும். சப்போஸ் வந்து நீங்கள் 401kல வந்து இல்லை நீங்கள் வந்து 3% மேட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ரைட்? ஸோ இதை விட நம்ம அதிகமாக கட்டுவோம், ஒரு $3600 கட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ சேவிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் வந்து பயங்கரமாக கிடைக்கும். பேரோல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் HSAக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன், மீதி இதுக்கெலாம் நீங்கள் கட்டி ஆகணும். அதே மாதிரி ஸ்டேட் டேக்ஸ் பார்க்குறீங்க, சிட்டி டேக்ஸ் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் வந்து அந்த வேரியேஷன் பார்க்குறீங்க. சேவிங்ஸும் அதிகமாகுது. ஸோ அதனால தான் நான் வந்து பல முறை வந்து நான் வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். டேக்ஸ் இங்கே வந்து ஆமாம் யூஎஸ்ஏல டேக்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் ஐஆர்ஏலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ராத் ஐஆர்ஏ, இன்னும் வந்து பேக்டோர் ராத் ஐஆர்ஏ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அது நீங்கள் வேணும்னா எகைன் 401k ஐஆர்ஏ வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம சொல்ல வேண்டியது தயவு செஞ்சு இப்போ நீங்கள் என்னென்ன எலிஜிபிள்னு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து டேக்ஸ் ரிஃபண்ட் பண்ணல, ஸோ இவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது, இந்த ஒரு விஷயங்கள் நான் ஸ்டில் வந்து HSA நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 2024 முடிஞ்சாலுமே ஸ்டில் வந்து எலிஜிபிளாக இருக்குது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கூட கான்ட்ரிபியூட் பண்ணி அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ரீஃபண்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டில் வந்து டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இல்லை இந்த வருஷம் முடியலையா,
அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ 529 காலேஜ் சேவிங் பிளான் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், குழந்தைங்க தான் படிக்குதுன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கால்குலேஷன். பிரேமா டர்போடாக்ஸ்ல பண்ணா கொஞ்சம் கம்மியான காஸ்ட்லயே முடிஞ்சிரும்ல? ஆமாம், நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம வந்து எப்போல்லாம் வந்து ஓகே என்னோட வந்து ரிட்டர்ன் தெரிய போகுது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு போகும்போது அது டர்போடாக்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம அதுவே வந்து தேர்ட் பார்ட்டி போகும்போது அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கே நிறைய போடுவாங்க. அது டர்போடாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே நீங்கள் ஐட்டமைஸ்டாக போகிறீங்க, இல்லைனா வந்து சில பேருக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதன் மூலிமா நிறைய இன்கம் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கிரிப்டோ வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ரிட்டர்ன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் டேக்ஸ் ஏஜென்ட் போகிறது பெஸ்ட். அது டர்போடாக்ஸ் வழியாக கூட போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து வேறு இன்னும் நிறைய ஹெச்ஆர் பிளாக் இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா கூட போகலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப சிம்பிள் என்னோட டேக்ஸ் ரீஃபண்ட்னா டர்போடாக்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப கம்மியான விலையில முடிஞ்சிடும். அந்த லிங்க்கும் இருக்கு, உங்களுக்கு கிரெடிட்டுமே கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.